Hey guys, welcome back. Infinix லேருந்து அவங்களோட GT சீரிஸ் லைனப்ல GT20 Pro ஸ்மார்ட் இன்னைக்கு இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க, ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனல் வந்து இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்க பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம அங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.78 இன்ச் கொஞ்சம் டால் டிஸ்பிளே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் இருக்குது. AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 1300 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கு. ஃப்ரண்ட் பெசல்ஸுமே வந்து இந்த வாட்டி மினிமம் ஆக்கியிருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோன்னா 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பிட் சப்போர்ட், HDR10+ சப்போர்ட் இதெல்லாமே வந்து டிஸ்பிளேல ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேசிக் சென்சார்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Dimensity 8200 அல்டிமேட் யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 4 nanometer பேஸ்டு ப்ராசர், TSMC தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஆன் பேப்பர் நம்ம பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்ல ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட். கேமிங் மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து நமக்கு நல்ல ஃபேவரபுளாகவும் இருக்கும். பெஞ்ச் மார்க் சைட் நம்ம பார்த்தோன்னா 102 ஸ்கோர் எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு 9 to 9.5 lakh வரும். அண்ட் அடிஷ்னலாக IQ ஃபோனில் பார்த்த மாதிரி வந்து டெடிகேட்டட் கேமிங் சிப்செட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. BGMI மாதிரி கேம்ஸ் வந்து 90 FPS சப்போர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இன்ஃபினிக்ஸ்லேருந்து சொல்கிறாங்க. கேமிங்க்குமே வந்து நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ப்ரைஸ் பிராண்டில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா நல்ல ஒரு ஃபேவரபுளான சிப்செட்டாக இருக்குது. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR5X RAM வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக VC கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்குமே வந்து இன்ஃபினிக்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. எக்ஸ்டெண்டட் கேம் பிளேயில் தெர்மல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகாமல் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து XOS 14 வருது. இது Android 14 பேஸ் பண்ணுது. இன்ஃபினிக்ஸ்லேருந்து ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்மே வந்து ரொம்ப கம்மியாக மெயின்டைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் மேஜர் அப்டேட் அண்ட் 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்மே வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் 3 இயர்ஸ்னு சொல்லாமல் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து 36 months செக்யூரிட்டி அப்டேட்னு சொல்கிறாங்க. அந்த அப்டேட்டில் வந்து அவங்க எதுவும் சொதப்பாமல் இருக்கிற வரைக்கும் 2-3 வருஷம் அப்டேட் வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் கேமரா விஷயத்துக்கு வந்து ரியரில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப். பட் அந்த மெயின் கேமரா மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு உருப்படியான கேமரா. ரியரில் வந்து மெயின் கேமரா 108 MP OIS சப்போர்ட் இருக்குது. 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த். ஃப்ரண்ட்டில் வந்து 32 மெகாபிக்சல் அந்த சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரில் வந்து 4K 60 FPS வீடியோ சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 2K 30 FPSல வந்து வீடியோ சப்போர்ட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பட் வீடியோ கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்டாக இருக்குது அப்படின்றது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஃபினிக்ஸ் இந்த சார்ஜர் கட் பண்ணுற இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. JBL வந்து டியூன் பண்ணதாக வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் GT சீரிஸில் பார்த்த மாதிரி சிமிலரான டிசைன் பேட்டர்ன் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பேக் சைடில் வந்து அந்த லைட்டிங் செட்டப் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 8 கலர் காம்பினேஷன் அண்ட் 4 லைட்டிங் எஃபெக்டில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து கால்ஸ் SMS ஏதாவது வருது அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த லைட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக IP53 ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் வந்து 8.15 mm இருக்குது. கம்ப்ளீட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஸோ கலர்ஸ்னு பார்த்தோன்னா ப்ளூ, ஆரஞ்ச், சில்வர்னு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 8GB RAM அண்ட் 12GB RAM. ரெண்டுத்துக்குமே வந்து 256GB வந்து ஸ்டோரேஜ் காமனாக இருக்குது. மினிமம் வேரியண்ட்டுக்கு வந்து 256GB ஆஃபர் பண்ணுற ஒரு சூப்பரான விஷயம். ஸோ 8256 வந்து 24999க்கும் 12256 வந்து 26999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் 28 மத்தியானம் 12 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. SBI, ICICI அண்ட் HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக 2000 ரூபீ டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ எஃபெக்டிவாக வந்து 22,999க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோனாக வந்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த GT20 Pro பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணி லான்ச் பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.